நான் என் பாக்கெட்ல இருந்து நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்ண நிச்சயமா எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்ப ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்திருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. நான் கேட்பேன், அதாவது இப்ப புரிஞ்சுங்க, நான் இவ்வளவு தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்து, அது உண்மை. சமீப காலமாக இந்த 1 மாசம் 2 மாசமா தான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துருவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒரு உதவி இப்பதான் பண்றான். பரவாயில்ல, அந்த உதவியும் மக்களுக்கு